செல்லக்குட்டி ஏன் சோகமா வரீங்க? நேத்து நைட்டு ஊர்ல இருந்து கிளம்பி இப்பதாங்க சென்னை வந்து சேர்ந்தேன். பஸ்ல வந்து ரொம்ப டயர்டா இருக்குங்க. பேசாம இன்னைக்கு லீவை போட்டு ரெஸ்ட் எடு செல்லக்குட்டி. அது முடியாதுங்க. தீபாவளிக்கு முன்னாடியே நான் 2 நாள் லீவ் போட்டேங்க. சரி வா செல்லக்குட்டி, ஒரு டீயை வச்சு குடிப்போம். சாரிங்க, நான் சீக்கிரம் போகணுங்க. வேலைக்கு லேட்டா போனா ஒரு நாள் சம்பளம் போயிருங்க. செல்லக்குட்டி என்ன சோகமா இருக்கீங்க? நேற்று நைட்டு ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தது ஒரு மாதிரி டயர்டாக தலைவலியாகவே இருக்குங்க. தூக்கமாக வேற வருதுங்க. பெர்மிஷன் போட்டு வீட்டில் போய் நல்லா தூங்கு செல்லக்குட்டி. வேணாங்க, தீபாவளி லீவ் முடிஞ்சு வந்த இன்னைக்கே போய் கேட்டால் அந்த மேனேஜர் கத்துவாங்க. என்னங்க செய்ய, இந்த லோன் இஎம்ஐ எல்லாம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாட்டி போங்கடா நீங்களும் உங்கள் வேலையும் தூக்கி போட்டு விட்டு போயிருப்பாங்க. தயவு செஞ்சு யாரும் கடன் வாங்காதீங்க. வாங்கினாலும் ஒரு லிமிட்குள்ளே வாங்கி சீக்கிரம் கட்டி முடிச்சிருங்க. இல்லாட்டி வாழ்க்கையே நரகம் ஆயிருங்க. செல்லக்குட்டி ஏன் கவலையா நடக்கிறீங்க? நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை கிலோமீட்டர் நடந்தா நன்மைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. செல்லக்குட்டி எதுக்கு இவ்வளவு சோகமா வேலைக்கு போறீங்க? இன்னைக்கு கனமழை இருக்குன்னு ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும்தாங்க லீவ் விட்டுருக்காங்க. அப்போ என்னைய மாதிரி வேலைக்கு போறவங்க காலேஜ் போறவங்களுக்குலாம் ஏதாச்சும் ஆனா பரவாயில்லையா? என்னங்க அநியாயமா இருக்கு. செல்லக்குட்டி ஒரு தத்துவம் சொல்லு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் நிற்கிறப்ப 2 செருப்பையும் ஒரே நேரத்தில் போடவும் முடியாது, கழட்டவும் முடியாது. இப்போ இதை பார்த்தோன்னே செருப்பை கழட்டி ட்ரை பண்ணி பார்த்தவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பத்திரமா இருங்க. செல்லக்குட்டி என்ன சோகமா வரீங்க? தீபாவளிக்கு அடுத்த நாள் லீவ் விட்டதால இன்னைக்கு ஸ்கூல் வச்சுட்டாங்க. வானம் ஃபுல்லாக மேகம், எனக்கு மட்டும் சோகம். கவலைப்படாத செல்லக்குட்டி. வங்கக்கடல்ல மோந்தான்னு ஒரு புயல் உருவாயிருக்கதால மீனவர்கள் கடலுக்கு போகாதீங்க. எல்லாரும் பத்திரமா இருங்க மக்களே. மழை நேரத்துல நீ என்ன சாப்பிடுவ செல்லக்குட்டி? சுட சுட டீயை குடிச்சிட்டு அப்படியே வடை இல்லாட்டி பஜ்ஜி சாப்பிடுவானுங்க. பெஸ்ட் காம்பினேஷன். அப்புறம் மழை நேரத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் மழையில நனையாம பத்திரமா இருங்க மக்களே. செல்லக்குட்டி என்ன கவலையா வரீங்க? நம்ம மாநிலத்துல எலிக்காய்ச்சல் பாதிப்பு எண்ணிக்கை கூடிட்டே வருதுன்னு பொது சுகாதாரத்துறையில இருந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் லெப்டோஸ்பைராங்கிற பாக்டீரியா முதல்ல விலங்குகளுக்கு பரவி அப்புறம் விலங்குகளோட கழிவுகள் மூலமா மனிதர்களுக்கும் நோய் தொற்று ஏற்படுதுங்க. நமக்கு இது எப்படி வருது செல்லக்குட்டி? கால்நடைகள் குறிப்பா எலிகளோட கழிவுகள் மழை தண்ணியில கலந்து அது நம்ம காலில் படுறப்ப நமக்கு தொற்று ஏற்படுதுங்க. எலிக்காய்ச்சல் நோய் வராம இருக்க நாம என்ன செய்யணும் செல்லக்குட்டி? தேங்கி இருக்க மழை தண்ணியில வெறும் காலோட மட்டும் நாம நடக்கவே கூடாதுங்க. அப்புறம் வெளியே போயிட்டு வந்ததும் கை கால்லாம் நல்லா சோப் போட்டு சுத்தமா கழுவணுங்க. நீங்க எல்லாரும் எனக்கு முக்கியம், அதனால பத்திரமா இருங்க. செல்லக்குட்டி இந்த மழையில எங்க போறீங்க? நேற்று ரெட் அலர்ட் கொடுத்தப்ப ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்க. ஆனா மழை பெய்யாம வெயில் தான் சுள்ளுன்னு அடிச்சிச்சுங்க. ஆனா இன்னைக்கு இவங்க ஒரு அலர்ட்டும் கொடுக்காததால ஸ்கூலுக்குலாம் லீவ் விடலைங்க. ஆனா இப்பதான் மழை பிச்சுக்கிட்டு கொட்டுதுங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. எல்லாரும் பத்திரமா இருங்க. உங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.